இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று ஜூலை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மணந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்தி. 295 பேருடன் பயணித்த மலேசிய விமானம் யுக்ரைனில் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. தமது விமானத்தை சுட்டு வீழ்த்தவர்களை சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் என மலேசிய பிரதமர் வேண்டுகோள். நிறைவுகாண் சேவைகளுடன் தொடர்புடைய சுகாதார ஊழியர்களின் பணி பயிற்சிப்பு இன்று காலை 8 மணியுடன் நிறைவு. ஊவா மாகாண சபை தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் கோரும் நடவடிக்கைகள். தமது விமானத்தை சுட்டு வீழ்த்தியவர்களை சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் என மலேசிய பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமது விமானத்திற்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் கோரியுள்ளார். இந்த வருடம் தமது நாட்டுக்கு ஒரு துயரமான வருடமாக அமைந்துள்ள நிலையில் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படும் இந்த நாளை சோகமான ஒரு நாள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை குறித்த விமானம் விபத்து தொடர்பில் முழுமையான விசாரணை மேற்கொள்ளவுள்ள தமது குழுவிற்கு யுக்ரைன் ஒத்துழைப்புகளை வழங்க உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க உப ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் 280 பயணிகள் மற்றும் 15 ஊழியர்களுடன் பயணித்த MH17 என்ற போயிங் 777 ரக மலேசிய விமானம் யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. ஆம்ஸ்டர்டாமில் இருந்து கோலாலம்பூர் நோக்கி பயணித்த இந்த விமானம் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மலேசிய விமானம் 33,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டறையுடனான தொடர்பை இழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதல் தொடர்பில் யுக்ரைன் கிளர்ச்சியாளர்களும் அரசாங்கமும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டமையானது ஒரு தீவிரவாத செயல் என யுக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை MH17 விமானம் யுக்ரைன் படையினராலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு கிளர்ச்சி குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த விமானம் மீதான தாக்குதலில் ரஷ்ய உளவாளிகள் 2 தொடர்புள்ளதாக யுக்ரைனிய பாதுகாப்பு தலைமை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். குறித்த விமானத்தில் 154 நெதர்லாந்து நாட்டவர்களும் 27 ஆஸ்திரேலியர்களும் 23 மலேசியர்களும் 11 இந்தோனேஷியர்களும் பயணித்துள்ளதாக மலேசிய விமான சேவைகள் நிறுவனம் குறிப்பிடுகின்றது. மேலும் 14 ஐரோப்பியர்கள் 3 பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் மற்றும் ஒரு கனடிய பிரஜையும் குறித்த விமானத்தில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விமானத்தில் பயணித்த 295 பேரும் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை 100 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக யுக்ரைனிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். யுக்ரைனிய வான்பரப்பில் நிகழ்ந்த இந்த சம்பவத்திற்கு அந்த நாட்டு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்யா மீது மேலதிக தடைகளை விதிக்கவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஐநாவின் பாதுகாப்பு பேரவை கூட உள்ளதாக ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி காணாமல் போன MH370 விமானத்திற்கு என்ன நேர்ந்தது என்பது புதிதாக தொடரும் நிலையில் மற்றொரு மலேசிய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் பதிவான காட்சிகள் அடுத்து. Try to re-rack that just to take another look. It's obviously very far in the distance from where this video was. You don't actually, as far as we can see. It does seem that it came down relatively in one area, or at least the biggest part of it seemed to have come down in one area. கிளர்ச்சியாளர்கள் இருவரின் உரையாடல் ஒன்றினை உக்ரைன் பாதுகாப்பு தரப்பு வெளியிட்டுள்ளது. Только что сбили самолет, группа минера за Янакиева упал. Сейчас поехали искать и фотографировать сбитый самолет. Дымится. 30 минут назад где-то. Да, майор. Значит, это Чернухинские сбили самолет. Кто пилотом с Чернухинского блокпоста. Казаки, что на Чернухина стоят. Да, майор. Значит, самолет рассыпался в воздухе в районе шахты Петропавловской. Первый 200-й. Нашли первого 200-го. Была женщина. Да.
Гражданский. Да, Саша. Ну что у вас там? Короче... அடுத்து எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. நாடளாவிய ரீதியில் 112 வைத்தியசாலைகளில் முன்னெடுக்கப்பட்ட நிறைவுகாண் சேவைகளுடன் தொடர்புடைய சுகாதார ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பை இன்று காலை 8 மணியுடன் நிறைவு செய்வதாக நிறைவுகாண் மருத்துவ சேவைகள் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவிக்கின்றது. இதுவரையில் தமது கோரிக்கைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சு உரிய பதிலை வழங்கவில்லை என ஒன்றியத்தின் பிரதம செயலாளர் சமன் ஜெயசேகர கூறுகின்றார். நிறைவுகாண் சேவைகளுடன் தொடர்புடைய சுகாதார ஊழியர்கள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பினால் மேல், மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் உள்ள பல வைத்தியசாலைகளின் நடவடிக்கைகளுக்கு நேற்று பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. ஆயினும் கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலை, காசல் வீதி மகப்பேற்று வைத்தியசாலை, டி சொய்சா வைத்தியசாலை, மகரகம புற்றுநோய் வைத்தியசாலை, பாணந்துறை கேத்துமதி வைத்தியசாலை மற்றும் பேராதனை விசேட சிறுவர் வைத்தியசாலை ஆகியவற்றில் இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படவில்லை. இதேவேளை நிறைவுகாண் மருத்துவ சேவைகள் தொழிற்சங்க ஒன்றியத்தின் 5 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி அமைச்சரவை அங்கீகாரத்துடன் அமைச்சரவை உபக்குழுவிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அவர்களின் கோரிக்கைகளுக்கான தீர்வை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடாது மனிதாபிமான அடிப்படையில் சேவையை தொடருமாறு நிறைவுகாண் சேவைகளுடன் தொடர்புடைய சுகாதார ஊழியர்களிடம் சுகாதார அமைச்சு வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஏதேனும் பிரச்சினை காணப்பட்டால் அது தொடர்பில் எதிர்காலத்தில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கலந்துரையாட சுகாதார அமைச்சு தயாராக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகர எல்லைக்குள் காணப்படும் அனைத்து பாடசாலைகள், மதஸ்தலங்கள், அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களில் டெங்கு ஒழிப்பிற்கான விசேட சோதனை நடவடிக்கை ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த பணிகளுக்காக 600 பேர் ஈடுபட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ருவன் விஜயமுனி தெரிவிக்கின்றார். இந்த பணிகளுக்காக 600 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவிக்கின்றார். கொழும்பு மாநகர சபையின் சுகாதார வைத்திய அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள், ராணுவம் மற்றும் சூழல் பாதுகாப்பு போலீசாரின் ஒத்துழைப்புடன் இந்த விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன் கீழ் கொழும்பு நகர எல்லைக்குள் நுழம்பு பெருகுவதற்கு ஏதுவான இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ருவன் விஜயமுனி கூறுகின்றார். இதன்போது தற்காலிகமாக டெங்கு பரவும் வகையில் சூழல் காணப்பட்டால் அவை துப்புரவு செய்யப்பட உள்ளதுடன் நிரந்தரமான சூழல் காணப்படும் பட்சத்தில் உரிமையாளருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் மாநகர பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்தார். இதேவேளை 60 வீதமாக அதிகரித்து காணப்பட்ட டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கையில் 6% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக டாக்டர் ருவன் விஜயமுனி சுட்டிக்காட்டுகின்றார். அண்மை காலங்களில் 18,000 பேரை கொண்டு முன்னெடுக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் பாரிய அளவில் வெற்றியடைந்துள்ளமையே இதற்கு காரணம் என அவர் குறிப்பிடுகின்றார். பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்கி அவர்களின் சூழலை சுத்தப்படுத்தினால் டெங்கு நுழம்புகளை வெகுவாக ஒழிக்க முடியும் எனவும் கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ருவன் விஜயமுனி மேலும் கூறுகின்றார். நாட்டின் சில பகுதிகளில் மழை வீழ்ச்சி பதிவாகின்ற போதிலும் சில பகுதிகளில் வறட்சியான வானிலையே நிலவுகின்றது. இந்த வானிலை மாற்றத்துக்கான காரணம் என்ன? இது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல் சில பகுதிகளில் வறட்சியான காலநிலையும் சில பகுதிகளில் மழை வீழ்ச்சியும் காணப்படுவதற்கான காரணம் தற்போது இலங்கை நிலவிக் கொண்டிருக்கும் காலநிலையானது தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலையாகும். இந்த தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலநிலையின் போது இலங்கையின் தென்மேற்கு பிரதேசத்துக்கு இந்த சமுத்திரத்திலிருந்து காற்று வீசிக் கொண்டிருக்கும் காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் இலங்கையின் தென்மேற்கு பகுதிகளில் இதனால் மழை வீழ்ச்சி பதிவாகும். முக்கியமாக களுத்துறை, ரத்னபுரி, கொழும்பு, ஹம்பாந்தோட்டை, கேகாலை, நுவரெலியா போன்ற மாவட்டங்களுக்கு இதனால் மழை கிடைக்கும். இதனை தவிர இந்த தென்மேற்கு இலங்கையின் தென்மேற்கு பகுதிக்கு மறுபிரதேசத்தில் இந்த தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காற்றானது தென்மேற்கு நோக்கி வீசும் போது அந்த பிராந்தியங்களில் மழை காணப்பட்டவுடன் இதன் பின்னர் அந்த இலங்கை மத்திய மலைக்கு மேலாக இந்த காற்று சென்று இதன் மறுபக்கத்தில்
அது ஒரு வறட்சியான ஈரப்பதனற்ற ஒரு வறட்சியான காற்றாகவே வீசும். இதனால் இதன் மறுபக்கத்தில் அது வறட்சியான காலநிலை நிலவும். இந்த வறட்சியான காற்றைத்தான் உள்ளூர் மக்கள் கச்சான் என்று அழைப்பார்கள். இன்றைய வானிலை எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு சொல்ல முடியுமா? இன்றைய வானிலையை பொறுத்தவரையில் இலங்கையின் மத்திய மலை பிரதேசங்களில் இந்த தென்மேற்கு சரப்பேற்று காற்று சற்று பலம் கொண்டதாக வீசும். அத்துடன் மேற்கு சப்ரகமுவ மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் சிறிதளவான மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரை கொழும்பு முதல் காலியூடான மாத்தறை வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் சிறிதளவான மழை காணப்படும். அம்பாந்தோட்டை முதல் கொத்தையில் வரையான ஆழ்கடல் பிரதேசம் மற்றும் புத்தளம் முதல் மன்னார் காங்கேசந்துறை ஊடான திருகோணமலை வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதனால் இந்த பிரதேசங்கள் இடையிலேயே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. நன்றி. உவா மாகாண சபை தேர்தலின் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் கோரும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கைகள் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெறவுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமது கூறுகின்றார். இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக பிரதி தேர்தல்கள் ஆணையாளருடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். மாகாணத்திற்கான மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் அறிவிப்பை தேர்தல்கள் ஆணையாளரினால் 16ஆம் தேதி வெளியிடப்பட்டது. 1988ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தின் 24(3) உபப்பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைய ஏதேனும் ஒரு மாகாண சபைக்கான தேர்தலுக்குரிய வேட்புமனு தாக்கல் அறிவித்தல்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட தினத்திற்கு அடுத்த தினத்திலிருந்து அஞ்சல் வாக்காளர்களின் அஞ்சல் வாக்கு விண்ணப்பங்கள் கையேற்றப்படுகின்றன. இந்த விண்ணப்பங்கள் குறித்த தினத்திலிருந்து 10 நாட்களுக்குள் கையேற்று முடிக்கப்பட வேண்டும் என ஏற்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் கடந்த தேர்தல்களின் போலவே இம்முறையும் அதற்குரிய காலக்கெடுவை நீடிப்பதற்கு தேர்தல்கள் திணைக்களம் முடிவெடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று ஆரம்பிக்கின்ற தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை கையளிக்கும் காலக்கெடு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. எக்காரணத்தை முன்னிட்டும் தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால எல்லை நீடிக்கப்பட மாட்டாது எனவும் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமது குறிப்பிடுகின்றார். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு எக்காரணம் கொண்டும் இக்காலக்கெடு நீடிக்கப்பட மாட்டாது என்பதனால் தயவு செய்து ஊவா மாகாணத்தின் பதுளை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டு குறித்த தேர்தலின் போது தபால் மூல வாக்களிப்புக்காக தகுதி பெற்றிருக்கின்றவர்கள் தத்தம் அலுவலகங்களின் அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்களூடாக குறித்த தபால் மூல விண்ணப்பங்களை உரிய மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு, அதாவது பதுளை அல்லது மொனராகலை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதற்கான தபால் மூல விண்ணப்ப படிவங்களை உரிய மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகங்களிலிருந்தோ அல்லது மாவட்ட தேர்தல்கள் அலுவலகங்களிலிருந்தோ பெற்றுக் கொள்ள முடியும். இதற்கான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு 2013ஆம் ஆண்டின் வாக்காளர் டாப்பு பயன்படுத்தப்பட வேண்டும். அதனை கிராம அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதோடு இதற்கு மேலதிகமாக குறித்த மாவட்ட தேர்தல் அலுவலகங்களிலும் அதனை பெற்றுக்கொள்ள முடியும்.